வணக்கம். இது உங்கள் ஜெரூஸ் சேனல். நாங்கள் இன்றைக்கு என்ன செய்ய போகிறோம்டா, உங்களுக்கு விருப்பமான ஒரு சாப்பாடு ஒன்று செய்ய போகிறோம். அது என்னென்னு சொன்னால் கூழ் காய்ச்ச போகிறோம். இன்றைக்கு ஒடியல் கூழ் எப்படி சமைக்கிறது, எப்படி எல்லாம் செய்ய போகிறோம், என்ன மாதிரி செய்ய போகிறோம்னு சொல்லி உங்களுக்கு காட்ட போகிறோம். உங்களுக்கு எல்லாருக்கும் விருப்பமாக இருக்கும். அதை நாங்கள் எங்கே செய்ய போகிறோம்னு சொன்னால் எங்கட வீட்டை இல்லை, வழக்கமாக செய்கிற மாதிரி எங்கட வீட்டை இல்லை, எங்களுக்கு தெரிஞ்ச ஒரு அக்கா வீட்டை வந்திருக்கிறோம். அவள் தான் செய்ய போயினோம். இன்றைக்கி அவள் எப்படி செய்கிறான்னு சொல்லி நான் உங்களுக்கு காட்ட போகிறோம். சரியா? அது வீடியோக்குள்ளே நாங்கள் போகிறதுக்கு முதல், அந்த கூழ் செய்கிறது அப்படின்னு பார்க்குறதுக்கு முதல் இந்த வீடியோவை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, உங்களோட கமெண்ட்ஸ்களை இதை பார்த்துட்டு எழுதுங்க. ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ இதில் என்னென்ன தேவையான பொருட்கள் வச்சிருக்குது, அவள் என்னென்னு சொல்லி இப்போ இந்த கூழ் காய்ச்சறாக்க உங்களுக்கு விளங்கப்படுத்தி சொல்ல போகிறான். இது வந்து மீன் அவிச்சு சதையை எடுத்து வச்சிருக்கிறோம். முள்ளு சின்னாக்கள் குடிக்க மாட்டேன்னு. மற்றது இது பலா கொட்டையும், மற்றது இந்த இது மரவள்ளி கிழங்கும் பைத்தங்காயும் வெட்டி வச்சிருக்கிறோம். இது வந்து கனவா வெட்டி வச்சிருக்கிறோம். இது வந்து இறால் க்ளீன் பண்ணி வச்சிருக்கிறோம். இது நண்டு க்ளீன் பண்ணி வச்சிருக்கோம். இது வந்து கனவா முட்டை அதோட கூந்தலை வேறையா க்ளீன் பண்ணி வச்சிருக்கோம். இப்போ இவ்வளோன்னா இது வந்து மீன் அவிஞ்ச தண்ணியை அப்படியே வச்சிருக்கோம். அதில் தான் இதெல்லாம் அவிய போட போகிறோம். இப்போ வந்து இறால் போடுறோம் க்ளீன் பண்ணி. ரெண்டாவதா கனவா. மூன்றாவது நாலாவது பலா கொட்டை மரவள்ளி கிழங்கு பைத்தம். துளாவி குச்சி மஞ்சள் போடணும். ரெண்டு தேக்கரண்டி உப்பு போட்டுருக்கோம். இது கடைசியாக போடுவோம். என்றால் இது வந்து கனவா முட்டை கூந்தல் இதில் அவிஞ்சு முடிய அதில் பிறக்கிற சமம் போடுவோம். என்றால் அது கரைஞ்சிருந்து கனவா முட்டை. இப்போ வந்து இது மிளகு, அதோட வெங்காயம், ஒரு பூடு, உள்ளி, இவ்வளோத்தையும் நாங்கள் ஏன் அவிய விடுறோம்னு சொன்னால், இந்த உள்ளி வந்து சில பேருக்கு அந்த பச்சை மணத்தில் தலையிடி வர்றது, செமிக்க ஏவரையால் உள்ளி மணங்கள் வரும். அப்போ இந்த உள்ளியை நாங்கள் முதல்ல அவிய விடுவோம். இது எல்லாம் அவிய விட்டோம்னு சொன்னால் அந்த மேலால் வாடுறது அதுகளெல்லாம் இருக்காது. இதெல்லாம் அரைச்சது இப்போ இதோட போட்டு ஓகே. இப்போ நாங்கள் எல்லாத்தையும் போட்டுட்டு இப்போ மூடி விட்டுருக்குறோம். இன்னைக்கு அவிஞ்ச பிறகு எடுத்து பார்ப்போம் எப்படி இருக்குன்னு சொல்லி. இது வந்து ஒரு சுண்டு ஒடியல் மாவு ஊற வச்சு அந்த மாவு வந்து இங்கே பழைய மாவுலாம் கடையில் வாடுறது. அதை நாங்கள் கொஞ்சம் இந்த கயரும் அது அந்த தண்ணியை தெளிக்கிறதுக்காண்டி முதலையே நாங்கள் அதை கரைச்சோம். மற்றது இது புளி வேறையாக கரைச்சோம். இது வந்து இப்போ அந்த மரக்கறிகள் எல்லாம் அவிஞ்ச விட்டுறதுலாம் இந்த புளியை நாங்கள் அவிஞ்சிட்டுது. வெளியே நாங்கள் வந்து இந்த கனவா முட்டையோட இருக்கிறத நாங்கள் இதோட நாங்கள் இந்த புளியை இதை கொஞ்சம் அப்படியே விட்டுட்டு இதை மீஞ்சதையே நாங்கள்
இப்போ கூழை நல்லா கொதிக்க விட்டுருக்கிறோம் எல்லாம் போட்டு. இனி தனியாக அந்த மா மட்டும்தான் போட வேணும். அது மட்டும் எடுத்து வச்சுட்டு ஒடியல் மா இதை மட்டும்தான் போட வேணும். அது வரையும் கொதிக்க விட்டுருக்கிறோம். இப்போ கொதிச்சு கொண்டிருக்குது. கொதித்த பிறகு கூழ் முடிஞ்சிடும். நாங்கள் அதுக்கப்புறம் சாப்பிடுவோம். சாப்பிடக்க நீங்கள் பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லி சொல்லுங்கள். டேஸ்ட்டை நாங்கள் சொல்கிறோம். கூழ் காய்ச்சினது சரியானது நீங்கள் சொல்லுங்கள். நாங்கள் கூழ் காய்ச்சி இந்த இடத்துல இருந்து தான் குடிப்போமெண்டெல்லாம் பிளான் பண்ணியிருந்தாங்க. ஆனால் இந்தியாவில் இலியானுகள் கூட பறக்குது. அதனால் இடத்த மாற்றிட்டோம். வீட்டுக்குள்ளே தான் இருந்து இனி குடிக்க போகிறோம். இந்தியாவில் இந்த டெண்டெல்லாம் அடித்து இழுத்து விட்டு நிழலுக்காக இதில் இருந்து இந்த மேசையில் இருந்து ஆறுதலாக குடிப்போம்னு ஆசைப்பட்டோம். ஆனால் இலியான் விடாது, நிம்மதியாக குடிக்க இயலாது. ஆனபடியால் நாங்கள் வீட்டுக்குள்ளே இருந்து குடிப்போம். இப்போ இந்த இடத்த தான் ஆயத்தப்படுத்தி வச்சிருக்கிறோம் இருந்து கூழ் குடிக்கிறதுக்கு. ஏனெண்டா நான் சொன்ன மாதிரி வெளியில் இலியான் விடுது இல்லை. கூழ் குடிக்க ரசித்து குடிக்கணும். அப்போ தான் டேஸ்ட்டுகள் தெரியும். வெளியிலேருந்து இலியானை கலைச்சி கொண்டு ஊறிச்சா ஒன்றும் தெரியாது. ஆனபடியால் நாங்கள் இடத்த மாற்றி இருக்கிறோம். இதில் இருந்து இப்போ குடிப்போம். கூழ் இப்போ கொதிச்சு கொண்டு இருக்குது. கூழ் வந்த உடனே நாங்கள் குடிக்கத்து வாங்குவோம். இப்போ இது கொதிச்சிட்டுது. இனி இதுக்கெல்லாம் நாங்கள் இந்த மாவை போட போகிறோம். இது வந்து நாங்கள் அந்த மா வந்து டக்குன்னு விடயத்தில் கட்டி விட்டுடும். நாங்கள் துளாவி தான் இந்த மாவு கூழ் கொஞ்சம் உருகி கொண்டு வர மாதிரி இருக்குது. இப்போ நாங்கள் இந்த கூழெல்லாம் காய்ச்சி முடிஞ்சது. இனி நாங்கள் இந்த உப்பு புளி பார்க்குறதுக்கு டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். சூப்பராக இருக்குது. ஓகே, இப்போ கூழெல்லாம் காய்ச்சி முடிஞ்சுது. நாங்கள் இனி எடுத்துக்கொண்டு இதை வச்சு சாப்பிட போகிறோம். ஓகே, கூழெல்லாம் காய்ச்சி முடிஞ்சது. நாங்கள் இப்போ கூழ் குடிக்க போகிறோம். இந்த கூழ் காய்ச்சின முறை உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. உங்களோட அபிப்பிராயங்கள், உங்களோட நீங்கள் நினைக்கிறது எல்லாத்தையும் இந்த கமெண்ட்ஸில் எழுதுங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திப்போம். நன்றி, வணக்கம். ஓகே, முதல்ல நீங்கள் 2 பேரும் தான் இந்த கூழ் குடிக்கிறீங்க. இந்த கூழ் எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. முதல்ல உங்களோட அபிப்பிராயத்தை சொல்லுங்க. எப்படி இருக்குன்னு? கூழ் நல்ல டேஸ்ட்டாக இருக்குது. எல்லா கடல் உணவெல்லாம் போட்டு வந்து நல்ல டேஸ்ட்டாக இருக்குது. அதுவும் ஸ்பெஷலாக மதிய காய்ச்சினா சொல்லவே தேவையில்லை. அவ்வளோ உப்பு, காரம், புளி எல்லாம் நல்ல தூக்கலாக சூப்பராக இருக்குது. ஓகே, உங்களோட அபிப்பிராயம்? கூழ் முதல்ல நீங்கள் வந்து முந்தி என்னிட்ட வந்து குடிச்சிருக்கிறீங்க. அப்போ நான் டேஸ்ட்டாக காய்ச்சிடணுன்னு தெரிஞ்சு தான் பிறகு இன்றைக்கு நீங்கள் வந்து வீடியோ எடுக்கணும் கூழ் காய்ச்சறதை பற்றி. அதால் தான் இன்றைக்கு நாங்கள் செய்கிறது. நான் எப்போயும் நல்லதாக தான் செய்கிறது. உங்களுக்கு பிடிச்சிருந்தா எனக்கும் சந்தோஷம். ஓகே, இந்த கூழை பிடிச்ச ஆக்களை எல்லாரும்
சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, உங்களோட கமெண்ட்ஸ் எல்லாத்தையும் எழுதுங்க. ஓகே ஓகே பாய்.